ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் சோபகிருத வருஷம் மாசி மாதத்தின் பலன் 13/2/2024 13/3/2024 வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மேஷ ராசியில் குரு பகவானும், கன்னியா ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும், சூரியன் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் கும்ப ராசியிலும், மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா. இந்த மாசத்துல சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாளர் 13ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரமா. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை பொறுத்து, இந்த 4 கிரகங்களுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தலையானா செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது 9/3 அன்னைக்கு பார்த்தேன்னா, அதாவது 8/3/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். புத பகவான் 2ஆம் தேதி அன்னைக்கு 2/3/2024 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமே. 13ஆம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகுறது. சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதை சொல்லிட்டு 16ஆம் தேதி பார்த்தேனால் ரத சப்தமி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள், அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய 7ஆம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர். அதுவும் மாசி மாசத்துல வரக்கூடிய. இதன் மூலியமாக என்ன அப்படின்னு, இந்த ரத சப்தமியில் தேர்கால்கள், சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது. அதனால இன்னுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, 24ஆம் தேதி 24/2/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா மாசி மகம்ன்றது பௌர்ணமி சொல்லக்கூடியது. மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான், சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார். ஒருவருக்கொருவர் 180 பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வரும். மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம். குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தரமும் அது வரும். இந்த வாட்டி மாசி மகம் வருது. இது 24/2/2024 அன்னைக்கு வருது. இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா 5/3/2024, அதாவது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும். புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது, புதிய இடம் வாங்கிறது, புதுசாக மனை அதாவது அடிக்கோல் இடுறது, அதை தவிர மனைக்கு வாசக்கால் வைக்கிறது, இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணணும். கார்த்தால 9:42 11:12 வரலாம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அந்த கடைசி 36 நிமிஷத்தில், அதாவது 9:42 11:12 வரலும் இருக்கக்கூடிய கடைசி 36 நிமிஷத்தில் பண்ணினர்களேயானால் அது வெற்றியை கொண்டு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறேன். விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. அது 7/3/2024 அன்னைக்கு வருது. அதற்கு பிறகு 10ஆம் தேதி அன்னைக்கு 10/3/2024 அன்னைக்கு மாசி மாதம் அமாவாசை வருது. அமாவாசைன்றது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும். அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலைன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வலியுறுத்தி. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும், நீங்கள் எனக்கு ஃபோன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தின் பலன்களை ஒன்றொன்னா. கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் 13/2/2024 13/3/2024 வரலும் உண்டான மாதத்தில், அதாவது மாசி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தடையாளர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் இருக்கிறது விசேஷம். என்ன அப்படின்னா, 6ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சனி பகவானும் புத பகவானும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுக்கு பொதுவாகவே மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய பிளானட்டரி பொசிஷன் மூமெண்ட்ஸை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போம். இந்த மாதத்தில் 5ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்கிறதும்,
6ஆம் இடத்தில் வந்து 3 கிரகங்கள் இருக்கிறதும் பெரிய விசேஷம். 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 2 மறைவு ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வந்து சேரும். அதுவும் 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதுவும் செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து அந்நிய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. சடனாக ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் அவர் வந்து செவ்வாயை சுபப்படுத்துறதும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த கீழ்த்தட்டு மக்களோட, அதாவது துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரியான சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவாளுக்கு புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதை தவிர வந்து காற்று அலை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர வந்து டெலிகாம் சர்வீசஸ், என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்காட்ரானிக்ஸ்னு சொல்லக்கூடிய மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவாளுக்கு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைகிறது. புதிய வேலை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய, இவ்வளோ நாளாக வேலைக்கு பிரச்சனைகள் இருந்தவாளுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தடையானால் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தாங்கன்னா ஆர்ட் டைரக்டர்ஸு, மியூசிஷியன்ஸ் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸு, அதுவும் வந்து அதாவது நான் வோக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் வைக்கிறவாளுக்கு, அதை தவிர வந்து சிஜி கிரியேட் பண்ணுறவா, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கிரியேட் பண்ணுறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான ஏற்றத்தோடு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக திடீரென்று ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்த்தேனால் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் சுவர்கள் யாரும் அவரை பார்க்காதனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அதை தவிர உங்களுடைய ராசிநாதனும் வந்து சனியோட சம்பந்தத்தில் இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்காது. சூட்டின் வகையாக வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். அதை தவிர வந்து உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடும். மென்டல் ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால மென்டல் ப்ரெஷர் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வெற்றி வாகை நிச்சயமாக சூடக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் அருகிலேயே இருக்குது. கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஏன்னா எது எடுத்தாலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் செவ்வாய் பகவானும் பார்த்தடையானால் 3-8க்கு உண்டானவர் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுக்கு வந்து எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கு உண்டான எளிய பிரீத்தியை பண்ணிட்டு வாங்க. செவ்வாய்க்குன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த செவ்வாழைப்பழம் இல்லைன்னா மாதுளை, அதை தவிர வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டான துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கறது பண்ணுங்க. கோவிலில் போய் பெருமாளுக்கு இது பண்ணிவிட்டு அதை தவிர தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். எல்லா முயற்சிகளும் தடங்கள் இல்லாமல் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதை தவிர பார்த்தேனால் இந்த வில்வ மரம் இல்லைன்னா வந்து கருங்காலி மரம் இதெல்லாம் வந்து கோவிலுக்கு தானமாக கொடுங்க. அதாவது கடையிலேருந்து இந்த கார்டனிங்லேருந்து வாங்கி கொண்டு போய் கோவிலில் தானமாக கொடுக்குறதோ, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் மரத்தை நட்டு வச்சு வளர்க்குறதோ, இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு தண்ணி விட செவ்வாய் பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரப்போகிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு விற்பனைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தில் வந்து சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தவிர்க்கணும். அது வந்து சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலத்தின் பொழுது மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம். இது எப்போ வருது அப்படின்னா 12/3/2024 14/3/2024 வரலும்
இருக்குது இந்த காலகட்டத்தில். அதை தவிர வந்து 14/2 16/2/2024 வரலும் இருக்குது. அதனால் இந்த 2 காலகட்டங்கள்லேயும் 2 நாட்கள்லேயும் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த செவ்வாய்க்கு உண்டான முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா பொதுவாகவே கன்னியாராசிக்காரர்கள் 8/3/8 அதிபதி உச்சம் பெற்று போகிறதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக எந்தவித பிரச்சனையும், வரக்கூடிய பிரச்சனையும், வந்த பிரச்சனைகளும் நல்லபடியாக தீர்ந்து எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.